பூமியில் உள்ள கற்பக விருட்சம் எது? தமிழ்நாடு அரசுடைய மாநில மரம் எது? இந்த 2 கேள்விகளுக்கும் ஒரே பதில் தான் பனைமரம். இந்த பனைமரத்துடைய சிறப்புகள தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய நம்ம சேனலுக்கு நீங்க லைக் பண்ணி, ஃபாலோ பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பனைமரத்தை ஆங்கிலத்திலே பாம் ட்ரீ, பாமரா ட்ரீ என்ற பெயர்களை வழங்குகிறார்கள். பனைமரத்துடைய அறிவியல் பெயர் பொராசஸ் என்பதாகும். பொராசஸ் என்பதுதான் பனைமரத்துடைய அறிவியல் பெயர். பனைமரம் என்னதான் நாம் பனைமரம் என்று கூறினாலும் பனைமரம் மர வகையைச் சேர்ந்ததல்ல. பனைமரம் புல் வகையைச் சேர்ந்தது. மூங்கிலை போல பனைமரமும் ஒரு புல் வகையைச் சேர்ந்த ஒரு மரமாகும். பனைமரங்கள் பூமியில் உள்ள கற்பக விருட்சமாக கருதப்படுகிறது. அதற்கு காரணம் பனைமரத்துடைய அடிமுதல் நுனி வரை அனைத்து பாகங்களுமே மக்களுக்கு பயனுள்ள ஒரு பொருட்களை தரக்கூடிய அனைத்துமே மருத்துவ பயனுள்ள பொருட்கள், அனைத்துமே நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு பொருள். பனை வெல்லம், பனம் நுங்கு, பனம் கருப்பட்டி, இந்த மாதிரியான பல விதமான பொருட்கள் வந்து பனைமரத்திலிருந்து நாம் பெறுகின்றோம். பனைமரத்துடைய பனங்கலங்கள் பல மருத்துவ பலன்களை கொண்டது. அதுவே நாம் வந்து உட்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பனைமரத்துடைய தண்டுகள் மரக்கட்டைகளாக கட்டுமான பொருட்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. பழங்காலத்திலே வீடுகளில் உத்தரங்கள் வந்து, அதாவது சீலிங்ஸ் வந்து பனை கட்டைகளில் தான் பயன்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் பனைமரத்தோட ஓலைகள் வந்து பலவிதமான கைவினைப் பொருட்களை வந்து தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தமிழ் மொழி, நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழியை வாழ்ந்ததே இந்த பனைமரத்தால் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் என்னன்னா, அனைத்து விதமான தமிழ் நூல்களும், இலக்கியங்கள், இலக்கணங்கள், காப்பியங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் அனைத்துமே இந்த பனை ஓலைகளில் தான் உருவாகி வந்தது. பனை ஓலைகளை பக்குவம் செய்யப்பட்டு அந்த அந்த எழுத்து வடிவத்தில் கொண்டு வரக்கூடிய அந்த பனை ஓலைத்தூடைகளால் மாற்றக்கூடிய அந்த பக்குவப்பட்ட அந்த பனை ஓலைகளுக்கு இலக்கு என்று ஒரு பெயர் வழங்கப்படுவதாக சொல்கிறார்கள். இந்த இலக்கிலிருந்து எழுதப்பட்டதால் தான் அதற்கு இலக்கியங்கள் என்ற ஒரு பெயரையும் வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பனைமரங்களுடைய பூர்வீகம் என்னன்னு பார்த்தாச்சுன்னா, பனைமரங்களுடைய பூர்வீகம் ஆப்பிரிக்கா நாடு அப்படின்னு சொல்றாங்க. ஆப்பிரிக்கா நாடு அதனுடைய பூர்வீகமாக இருந்தாலும் தெற்காசிய நாடுகளில் இந்த பனைமரங்கள் மிக அதிக அளவில் காணப்படுகின்றது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து பனைமரங்கள் வந்து 1 கோடிக்கும் அதிகமான பனைமரங்கள் இருக்கிறதாக சொல்கிறார்கள். இதில் வந்து 50% அதிகமான பனைமரங்கள் நம்முடைய தமிழகத்தில் தான் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தென் மாநிலங்களான நெல்லை, குமரி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் இந்த பனைமரங்களுடைய எண்ணிக்கை மிக அதிக அளவில் காணப்படுகிறது. பனைமரங்கள் மிக குறைந்த அளவிலான நீரை பயன்படுத்திக் கொண்டு மிக செழிப்பாக வளரக்கூடியது. அதனால்தான் வறண்ட நிலங்களில் கூட பனைமரங்கள் செழிப்பாக வளர்கிறது. பனைமரத்தில் உள்ள இந்த தன்மையினால் நிலத்தடி நீர் வந்து பெரிய அளவில் பாதுகாக்கப்படுகிறது. அதனால பனைமரங்கள் தன்னுடைய வேர்களை நிலத்தில் மிக உறுதியாக ஊந்தி வளரக்கூடிய என்பதால் பனைமரங்கள் வளரக்கூடிய பகுதியில் நிலங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கும். அதனால் நில அதிர்வுகள், நில அரிப்புகள் போன்ற பல இயற்கை பேரிடர்கள் இருந்து இந்த நிலத்தையும் இந்த பூமியையும் காப்பாற்றக்கூடிய தன்மை பனைமரங்களுக்கு உண்டு. இந்த மாதிரி பனைமரத்தை நாம் பாதுகாத்தால் நாம் இயற்கையை நாம் பாதுகாக்கலாம். இதை பனைமரம் நமக்கு பல வகைகளும் நன்மையை தரக்கூடிய ஒரு கற்பக விருட்சம் தான் இந்த பனைமரம். இந்த மரம் தமிழ்நாடு அரசுடைய மாநில மரமாக இருப்பதோடு மட்டும் இல்லாமல் இந்திய ரிசர்வ் வங்கி, அதாவது இந்தியாவுடைய நாணயங்கள், பண நாணயங்களை அச்சிடக்கூடிய அதிகாரம் கொண்ட ரிசர்வ் வங்கியுடைய லோகோவிலும் இந்த பனைமரத்தை தான் பயன்படுத்துகிறார்கள். இத்தனை அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததான் இந்த பனைமரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களை மாதிரி நிறைய பேருக்கு பேசணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்க சந்திக்கும். நன்றி.